அயோத்தியில் வருகிற 22ஆம் தேதி ராமர் கோவில் குடமுழுக்கு நடைபெறவிருக்கும் நிலையில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் கம்பர் குறிப்பிட்டுள்ள அயோத்தி குறித்து விளக்குகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர். தமிழகத்தைச் சார்ந்த பெரியோர்களுக்கும் துறவிகளுக்கும் ரிஷிகளுக்கும் பக்தர்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் ஏன் அத்துணை ஆத்திக மகாஜனங்களுக்கும் தெரிந்த ஒரு கிரந்தமாக திகழ்ந்ததுதான் ஸ்ரீமத் ராமாயணம். கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா புல்லெரும்பாதொன்னின்னிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரங்கள் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. அதாவது அயோத்தியில் வாழ்ந்த ராமன் தர்மமே வடிவெடுத்தவனாக இருந்தான். தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதீன். தனக்கு இருக்கக்கூடிய கவிதா சாமர்த்தியத்தை பயன்படுத்திய கம்பர் மேலேந்து காண்பிக்கிறார். ஓஹோ, இந்த அயோத்தியா எப்படி இருக்கு, நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ நெடுமங்கள நாணோ திருமகட்கு இனியமலர் கொல்லோ மாதவன் பால் வைத்த வைரப்பூம் பெட்டியோ. இது என்ன, ஒரு அழகான பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கண்களைப் போல் இருக்கின்றதே இந்த ஊர். ஒரு பெண் கொண்டாடக்கூடிய திருமங்கல்யம் சரடு போல் இருக்கின்றதே, அவ்வளவு மங்களத்துவத்தை கொடுக்கின்றதே அயோத்தியா என்கின்ற ஊர். ஒருவேளை வைகுண்டத்தில் மாதவன் நாராயணன் பால் ஒரு தங்கப்பெட்டி இருக்குன்னு சொல்றா, அந்த தங்கப்பெட்டி தான் அயோத்தியாவாக வந்ததோ என்றெல்லாம் கேட்கின்றார் கம்பர். சரையு என்னும் நதி எப்பேற்பட்டு இருந்தது. கோசலோ நாம நகரி ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவசிய சரையூ தீரே பிரபூத தனதான்யவான். மக்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எல்லா விதமான செல்வங்களும் இருக்குமா. கம்பர் ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறார். அயோத்தியாவை பற்றி சொல்லும்போது எல்லா விதமான கடைகளும் உண்டு. வி டாக் அபவுட் வேரியஸ் ஷாப்ஸ் தீஸ் டேஸ் இல்லையா. டைல் ஷாப்லேருந்து ஆரம்பித்து வீட்டுக்கு என்னென்ன சாமகிரிகள் வேணும் அத்தனை கடைகளையும் பற்றியும் சொல்கிறோம் இல்லையா. எல்லாம் இருந்ததுங்கிறார். எது இல்லைன்னு விட்டார்? பூட்டுக்கடை மட்டும் இல்லைன்னு விட்டார் கம்பர். ஏன்னு கேட்டார், அயோத்தியில் வாழ்கின்ற ஆத்திக மகாஜனங்களுக்கு ஏதேனும் வேண்டும் என்று நினைத்து கிடைக்காவிட்டால் தானே இன்னொருத்தர்கிட்ட போய் திருட வேண்டிய அவசியகத்தை இருக்க வேண்டும்.